இன்னொன்னு லீகலா நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. சமீப நாட்களா வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் கேள்வியா கூட நீங்க எடுத்துக்கலாம். சத்யகுமார் இப்போ டிவிக்கு எதுவும் ஜாயின் பண்ண போறாரா? இல்ல வந்து ஏன் விஜய்க்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறாரு, தாவாக்காக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறாரு சத்யகுமார் அப்படின்லாம் வந்து ஒரு பக்கம் விமர்சனங்கள் வரதையும் நம்ம பார்க்கறோம். எந்த பக்கம் உண்மை இருக்கோ அந்த பக்கம் வந்து என்னோட குரல்கள் இருக்க தான் செய்யும். இந்த வீடியோல கூட நீங்க பாத்தீங்கன்னா நான் போய் விஜய் அவர்களுக்கு வந்து நான் முட்டு கொடுக்கல. ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நான் வந்து செயல்படுறது இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் என்னோட கான்ஷியஸ்னஸ். எனக்கு முதல் நாளே தெரியும் கரூர் ஸ்டாம்பிங் நடக்கும்போது ஸ்டேட்டுக்கு இது ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அது கூட முக்கியம் இல்ல. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் போயிட்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் மாதிரி உட்கார்ந்து வீடியோ போட்டு எல்சிடி போட்டு இன்னைக்கு விஜய்க்கு நடக்குதுன்னா நாளைக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதருக்கும் நடக்கும். சாதாரண மனிதருக்கும் நடக்கும். அப்போ ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்டேட் பவர் யூஸ் பண்ணி மத்தவங்களுடைய குரலை வந்து பேச விடாம தடுத்தா அங்க சத்யகுமார் எந்திரிச்சு கேட்பாரு. அது வந்து எனக்கு வந்து நீங்க பொலிட்டிக்கல் மைலேஜ் நீங்க சொல்லலாம். நான் நான் பொலிட்டிக்கல் மைலேஜ் நீங்க விஜய் ரசிக்கிறோம். அதனால விஜய் ரசிகர் இப்ப நான் யார் இப்ப நான் விஜய் ரசிகர் செகண்ட் பொசிஷன். அது பிரச்சனை கிடையாது. எல்லா நடிகரும் இருக்காங்க. எல்லா நடிகரும் நடிக்கிறத பாக்குறோம். அது ஒரு என்டர்டைன்மெண்ட். ஆனா விஜய் அவர்கள் வந்து கட்சிக்கு வந்தப்ப ரசிகரா நான் பார்க்கல. சட்டத்தை ஃபாலோ பண்றவங்க நான் பாக்குறேன். அவர் வந்து என்ன சிச்சுவேஷன் விக்டிமா இருக்காரு. விஜய் அவர்கள் முதல்ல வீட்ல இருந்தே ஹோம் ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்காரு. கட்சி வந்து வீட்ல இருந்து நடத்துறாருன்னு ப்ரொவோக் பண்ணாங்க. அவரு கட்சியோட பலத்தை காட்டுறதுக்கு ரோட் ஷோ நடத்துறாரு. அதுல மாட்டிக்கிறாரு. அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு சைலண்டா இருக்காரு. சைலண்டா இருக்கிறது காரணம் எந்த வித போதா வந்து எந்த இஷ்யூஸ் ஆகலாம் சைலண்டா இருக்காரு. திருப்பி அவரை ப்ரொவோக் பண்றாங்க. ஏன் விஜய் அவர்கள் வந்து சைலண்டா இருக்காரு? ஏன் விஜய் அவர்கள் சைலண்டா இருக்காரு? ஏன் வந்து கட்சி மீட்டிங் போக மாட்டேங்கிறாரு? ஏன் போய் பார்க்க மாட்டேங்கிறாரு? அவரு ஃபோன் கால்ல பேசுறாரு. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் யாரெல்லாம் பாதிச்சிருக்காங்களோ செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது ப்ரொவோக்கிங் மெத்தட்ல ஒரு கட்சியை வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு பாக்க. நீங்க பாருங்க விஜய் அவர்கள் போன எலெக்ஷன் யாருக்கு சப்போர்ட் பண்ணாரு? எந்த சைக்கிள்ல போனாரு? நல்லா யோசிங்க சங்கர். எந்த சைக்கிள்ல போனாரு? மாஸ்க் போட்டு ஒரு சைக்கிள்ல போனாரா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எந்த சைக்கிள்ல போனாரு? ரெட் பிளாக் சைக்கிள்ல போனாருங்க. விஜய் அவர்கள் அப்ப ஸ்டாலின் அவர்களோட ரசிகர் தானே. ஏன் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஒதுக்குறீங்க? ஏன் சைடு பண்றீங்க? ஏன் அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்டா நீங்க அவங்க எதிரியாக்குவீங்க. அவங்க மேல கேரக்டர் அசோசியேட் பண்ணுவீங்க. அவங்க மேல பொய் வழக்கு, அவங்க எல்லாமே பொய் வழக்கு போடுவீங்க. இதுவாங்க பவர். அப்ப நீதிமன்றத்துல இதை போய் கேள்வி கேட்கிற இடத்துல விஜய் அவர்கள் இருக்கிறதுனால விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்.